அனைவருக்கும் வணக்கம். போன வாரம் தான் கரூரில் ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாமே பேசியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி நடந்தது தான் தரமான சம்பவம் அப்படின்னு சொல்லணும். ஏன் இறக்குறோம், எதுக்கு இறக்கணும்னு தெரியாமல் 1 வயசு 5 வயசு பச்சிளம் குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா உயிரிழந்திருக்காங்க. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அறியாமை, விழிப்புணர்வு இல்லாதது மட்டுமே தான். பேப்பர் படிக்கிறது கிடையாது. பெரியவங்கள நான் சொல்கிறேன், சின்ன குழந்தைங்கள அவங்களே போகிறது கிடையாது. பெரியவங்களே சொல்கிறேன், பேப்பர் படிக்கிறது கிடையாது, ஒரு டிவியில் நியூஸ் பார்க்குறது கிடையாது. ஒரு நாளைக்கு தேவையில்லாமல் எங்கெங்கேயோ எத்தனையோ பேர் இறக்குறாங்க அப்படின்ற விஷயமே தெரியாது. தேவையில்லாமல் எத்தனை பேர் சாகுறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாலே இந்தமாதிரி தவிர்த்துருக்கலாம். 1 வயசு குழந்தை கூட்டத்தில் போய் நிற்கிறீங்க, இடிபாடு சிக்கி கீழே விழுந்து உயிரிழந்துட்டா என்ன ஆகணும் முன்னக்கூட்டியே பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா மண்டையில் ஏற்றிருக்கணும். இப்படி விட்டுட்டு குழந்தைகளை தெருவில் நின்று அழுகிறதுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களை தான் குறை சொல்லி ஆகணும். யார் வேணால் வர்றாங்க, எவன் வேணால் வர்றான், வந்து போகிறான், நீ என்ன ஸ்டடியாக இருக்கே, நீ போயிட்டு வா, எதுக்கு குழந்தைங்களையும் லேடிஸையும் கூப்பிட்டு போகிற? அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்களா குழந்தைங்க? அந்த இடத்துக்கு எதுக்கு? எவ்வளவோ சொல்கிறாங்க, என்னமோ சொல்கிறாங்க. உங்களுடைய அறியாமை விழிப்புணர்வு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வீண் சாவு நடந்துக்கிட்டே தான் இருக்கும். கண்டிப்பாக எல்லாம் தவிர்த்துருக்கலாம். மூச்சு விட முடியாமல் விழுந்து பொழந்து எதுக்கு இவ்வளோ கூட்டத்தில் எதுக்கு அங்கே போய் என்ன பண்ண போகிறீங்க? டிவியில் உட்காந்து பான்னு பார்க்குறத விட்டுட்டு நல்லா ஏசியோ ஃபேனையோ போட்டு என்ன பேசுகிறாரு என்னன்னு கேட்க விட்டு அங்கே போய் இறந்துக்கிட்டு அவங்க என்ன சொல்கிறதுனே தெரியல. தயவு செஞ்சு இதுக்கப்புறமாவது நாட்டில் என்ன நடக்குது, பேப்பரில் என்ன நடக்குது, டிவியில் என்ன நடக்குது, ஒரு மனுஷன் எப்படிலாம் சாகுறான், நடந்து போய்கிட்டே இருக்கான், சம்மந்தமே இல்லாமல் ஒரு போஸ்ட் மரத்தை தோட்டுறான் ஒரு க்ரிப்புக்காக, அதில் கரண்ட் இருக்குது. நாளைக்கு நீங்களும் பண்ணியிருக்கீங்க, இதுக்கு முன்னாடி நானும் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். கூட்டத்தில் போய் நிற்கும் போது என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு முன்னக்கூடி நீங்கள் கணிச்சிருக்கணும், யார்கிட்ட கேட்டிருக்கணும். கேட்காதவங்களாக இருந்துக்கிட்டு உங்களெலாம் என்ன தான் செய்கிறது? இதை நம்ம யாருக்கு ஆறுதல் சொல்கிறது, யாரை பார்த்தீங்கன்னா திட்டுறது, ஒன்றுமே தயவு செஞ்சு உண்மையாக புரியவே இல்லை. நடத்தினவங்களாவது ஒழுங்காக நடத்திருக்கலாம். 8:30 மணிக்கு மாநாட்டுக்கு வரணும் அப்படின்னா 8:30 மணிக்கு வந்திருக்கலாம். மாநாட்டுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு விக்கிரவாண்டி மாநாடு எடுத்துக்கோங்களேன். மாநாட்டுக்கெல்லாம் கரெக்டாக டைம் தொடங்கும் போது பின்னாடிருந்து வர தெரியுது. அதாவது சென்னையிலேருந்து லேட்டாகும்னு முன்னக்கூட்டியே அந்த இடத்துக்கு இருந்து தங்கி ஸ்பாட்டுக்கு டைமுக்கு வர முடியுது. எங்கேயும் அப்படியே பண்ணியிருக்கலாமே. நைட்டாக யாருக்கும் தெரியாமல் அந்த இடத்துல நீங்கள் வந்தால் போனால் கூட்டம் வருதுன்னு தெரியுது. நைட்டாக இறங்கிட்டு பரப்புற இடத்துக்கு ஒரு 8:30 மணிக்கு வந்திருக்கலாமே ஸ்பாட்டுக்கு, ஏன் வரல? இது ஒரு மிகப்பெரிய கேள்வி தானே. 8:30 மணிக்கு அனுமதி கொடுக்குறாங்க, 8:30 மணிக்கு நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்பினா என்ன அர்த்தம்? அநியாயம் 31 பேர் பார்த்தீங்கன்னா இங்கே உயிரோடு இல்லை. தயவு செஞ்சு நாட்டில் என்ன நடக்குது, ஏன் நடக்குதுன்னு தயவு செஞ்சு படிங்க. படிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அதாவது எப்படிலாம் பார்த்தீங்கன்னா மனுஷன் இறக்குறான் அது தெரிஞ்சுக்கோங்க. சின்ன சின்ன அப்பாவி குழந்தைகள் மூச்சு விட முடியாமல் பேஷண்ட்டுங்க எல்லாம் சாகிறது பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா அநியாயமாக இருக்குது. இந்த ஏர் ஷோவில் நடந்துச்சு, ஒரு 10 பேர் என்னமோ இறந்தாங்களே, அதே மாதிரி தான் நான் சொல்கிறேன். கூட்டத்துக்குள்ளே எதுக்கு போகணும்? அவ்வளோ கூட்டத்தில் அப்படி என்ன பார்த்து உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? அவங்கள பார்த்து யாராக இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், அஜித், யாரை வேணா இருக்கட்டும், குழந்தையில கூட்டி வைக்கிறியே, கீழே விழுந்து நசிச்சு மிதிச்சு. பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் கண்ணு முன்னாடியே இருக்குது. என்ன இருக்குது? ஆர்சிபி க்ரௌடு. அவன் கப்பு வின் பண்ணால் உனக்கு என்ன, வின் பண்ணலைன்னா உனக்கு என்ன? அங்கே போய் நின்றுக்கிட்டு 17 பேர் இப்படி கொத்து கொத்தா தேவையில்லாமல் சாகிறத தயவு செஞ்சு விட்டுருங்க. ஏன் சாகணும்? வேலை செய்கிறோம், படிக்கிறோம், சாப்பிட்றோம், தூங்குகிறோம், எந்திக்கிறோம், அடுத்து என்னன்னு பார்க்குறோம். அவங்க பின்னாடியே ஓடி நமக்கு என்ன கிடைக்குது? யாராகவும் இருக்கட்டும், தயவு செஞ்சு கூட்டம் கூடுற இடத்துல நீ ஒரு பொறுப்பில் இருக்க செய்கிற அப்படின்னா நீ மட்டும் போ. சேலத்தில் ஒருத்தர் இருக்கார், விஜய் கட்சியிலேயே குழந்தைய கூட்டு மேடையில் நிப்பாட்டிக்கிறது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குழந்தைய வச்சு பேச வைக்கிறது, மாலை போட வைக்கிறதுன்னு. நீங்கள் வாங்கடா, ஒதுக்கு குழந்தைகளை உள்ளே இழுத்து தேவையில்லாமல். இப்போ சாகிறதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா விஜய் என்ன பேசணுன்னா குழந்தை வெளியே வந்துட போதா? விஜய் பேசிட்டாருன்னு சொன்னோன்னா குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட போகிறாங்களா? இப்போ செத்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா உயிரோட வந்துட போகிறாங்களா? எல்லாத்தையும் கூட குத்தம் சொல்லிட்டு நம்ம கரெக்டாக இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு 31 பேர் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் இல்லை. உடனே பேசுவாங்க, இதை தான் சாக்குன்னு நினச்சிட்டு விஜய் எடுத்து பேசுகிறான்டா செய்கிறான்டா அப்படின்னு தயவு செஞ்சு கிளம்பாதீங்க. உனக்காகவும் உன் குடும்பத்துக்காக தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க, எப்படி சாகுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வீட்டில் ஒரு இழப்பு கண்டிப்பாக உன் வீட்லையும் ஏற்பட்டிருக்கும், என் வீட்லையும் ஏற்பட்டிருக்கும். அதோட வழி என்னன்னு நமக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சே ஒரு இடத்துக்கு நீ ஒரு குழந்தைய, வயசானவங்களை, பெண்களை நீ கூட்டு போய் கூட்டத்தில் நிப்பாட்டுற அப்படின்னா உடனே என்ன செய்கிறது? வேணும்னே சாகணும்னு கூட்டு போகிறியா அப்படின்னு தான் நான் கேட்க தோணும். அவங்க ஆசைப்பட தான் செய்வாங்க. எங்கள் விஜய் வராருங்க நான் பார்க்கணுங்க ஆசைப்பட தான் செய்வாங்க.
சரி கூட்டு போறியா, கூட்டத்துக்கு நடுவில் எது கூட்டு போய் நிப்பாட்டுற, ஒரு தூரமாக எங்கேயாவது நின்று வராருமா, அவர் வண்டி மேலேருந்து தான் பேச அங்கேருந்து பாருமான்னு சொல்லியிருக்கலாமே. இப்படி அணியாமல் விட்டுட்டு அழுதுகிட்டு இருக்கமே நம்ம எல்லாருமே. அவன் உயிர் பிழைக்கிறதுக்கு என்னென்னமோ வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள் தெரியும். ஏன் சாகுறோன்னே அர்த்தம் இல்லாமல் செத்து போய் ஒன்றும் பேச முடியல உண்மையிலேயே.